Bless the Lord, oh my soul, oh my soul. I worship His holy name. Sing like never before, oh my soul. I worship His holy name. The sun comes up, it's a new day morning. It's time to sing your song again. Whatever may pass, I will never let me fall. Listening to sing in the evening come. Bless the Lord, oh my soul, oh my soul. I worship His holy name. Sing like never before, oh my soul. I worship His holy name. I worship His holy name. I worship His holy name. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜாய் டிவி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி எடுக்கிறேன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உங்கள் சகிக்கையில் நல்ல பலனையும் தெய்வீக பாக்கியத்தையும் கட்டளையிடுவாராக. இந்த நாளிலே இரட்சகன் என்கிற செய்தியை உங்கள் மத்தியில் கொடுக்க விரும்புகிறேன். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்ட பின்பு யோசுவா அவர்களை சுதந்திரத்துக்குள்ளே நடத்தி 12 கோத்திரங்களுக்கும் சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுத்தான். இந்த யோசுவா 110 வயதுள்ளவனாக மரித்த பின்பு நீண்ட காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை சேவித்து அவரை பணிந்து கொண்டு அவரை ஆராதனை செய்தார்கள். அதுக்கு பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி தேவனை மறந்து பலவிதமான ஆராதனை முறைமைகளை செய்வதற்கு அந்த தேசத்தின் ஜனங்களாகிய கானானியரை பின்பற்றி போனார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை எமோரியர் கையிலே கானானியர் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார். அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டபோதெல்லாம் கர்த்தர் நியாயாதிபதிகளை எழுப்பி அவர்களை ரட்சித்தார். இதை குறித்து நாம் இந்த நாளில் பார்க்க விரும்புகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார், அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்கள். ஆக கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார், அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கும் அடக்கி ஒடுக்கி அவர்களை கீழ்ப்படுத்துகிறவர்களின் கைக்கும் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். தொடர்ந்து 17-18 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து வந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமற் போனார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற பொழுது கர்த்தர் நியாயாதிபதிகளோடு கூட இருந்து அந்த நியாயாதிபதிகளின் நாட்களில் எல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் தவிக்கிறதினாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன் என்று பார்க்கிறோம். ஆக இந்த ஜனங்கள் அவ்வளவு சீக்கிரமாய் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து சோரம் போய்விடுவார்கள். அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டு அவைகளுக்கு ஆராதனை செய்து கர்த்தரை மறுதலித்து விட்டு விடுவார்கள். அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணி அவர்களை ரட்சித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் சோகம் போதும்போதெல்லாம் ஜனங்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அவர்களை கொண்டு ரட்சித்தார் என்ற அந்த சம்பவத்தை ஒரு 3 காரியங்களிலே உங்கள் மத்தியில் விளக்க நான் ஆசைப்படுகிறேன். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர்,
பெருசியர், ஏவியர், எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவரை சேவித்தார்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷதாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். ஆக இந்த 7 ஜாதிகளை அந்த தேசத்தை விட்டு துரத்தி விட்டு அவர்களுடைய தேவர்களையோ அவர்களுடைய பழக்க வழக்கங்களையோ பின்பற்றி போகக்கூடாது என்று இஸ்ரவேலருக்கு கட்டளையிட்டிருந்த போதும் ஆக முற்றிலுமாக அந்த கானானியரை துரத்தி விடாதபடி அவர்கள் மத்தியில் குடியிருந்தார்கள். ஆனால் கர்த்தரை விட்டு இவர்கள் அவருடைய பழக்க வளங்களை பின்பற்றி தங்கள் குமாரர்களை அவர்களுக்கு கொடுத்த பெண் கொண்டு குமாரத்திகள் அவர்கள் கொடுத்து அவர்கள் தேவன்களை சேவித்தார்கள் என்று பார்க்கும். அதோடு மாத்திராதபடி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானை செய்து தேவனாகி கர்த்தரை மறந்து பாகால்களை தோப்பு விக்கிரகளை சேவித்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினார்கள். ஆக கர்த்தர் அவர் கோபப்பட்டு அந்த ஜனங்களை மறந்து விட்ட போது மெசொப்பொத்தாமியா ராஜாவாகிய கூசான் ரிஷதாமின் கையில் விற்று போட்டார். இந்த கூசான் ரிஷதாமின் கையில் அவர்கள் 8 வருஷம் அவனை சேவித்து ஒடுக்கினார்கள். ஆக அப்படி இருக்கும்போது 9வது வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேப்பின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசான் ரிஷதாயிமின் மேல் பலம் கொண்டது. ஆக அவர்களுக்கு மத்தியில் ஒத்னியேல் என்கிற காலேப்பின் சிறிய தம்பி மகனாகிய ஒத்னியேலை கர்த்தர் எழுப்பினார். இவன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். கர்த்தர் அவனை எழுப்பி மெசொப்பொத்தாமியா ராஜாவாகிய கூசான் ரிஷதாமின் மேலே அவன் மூர்க்கமாக இறங்கி அவனை மேற்கொண்டு அந்த ஜனங்களை மீட்டெடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி அவன் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு எழும்பி யுத்தம் பண்ணினான். யுத்தம் பண்ணின போகும்போது கர்த்தர் மெசொப்பொத்தாமியனாகிய கூசானை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் தாழ்த்தப்பட்டு போனான். கர்த்தர் பலன் கொண்டு இவனை அந்த 40 வருஷம் அந்த தேசத்தின் மேலே நியாயாதிபதியாக ஏற்படுத்தி வைத்தார் என்றும் தேவன் அந்த ஜனங்களுக்கு 40 வருஷம் அமைதலாக கொடுத்தார். 3 அதிகாரம் 11வது வசனம். தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் மரணமடைந்தான். ஆக தேசம் 40 வருஷம் இந்த ஒத்னியேலின் கீழாக அவன் நியாயாதிபதியாக இருந்த நாட்களிலே அமைதலாக இருந்தது. ஆக ஒரு நியாயாதிபதி இருக்கிற காலங்கள் வரைக்கும் அந்த ஜனங்கள் அமைதியாக இருப்பாங்க. அவர்கள் மரித்த பின்பு மீண்டும் இந்த ஜனங்கள் வழிவிலகி தேவனை மறந்து அந்நிய தேவர்களை பின்பற்றி போவார்கள். அதில் 12வது வசனத்தை பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாப்பின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலக்க பண்ணினார். ஆக 2வதான காரியம் என்னவென்றால் இவர்கள் ஒத்னியேலின் மரணத்துக்கு பின்பு 40 வருஷம் சமாதானமாக இருந்த அந்த தேசம் இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் மறுபடியும் பாவம் செய்தார்கள். மறுபடியும் கர்த்தருக்கு பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தார்கள். அது நிமித்தமாய் மோவாப்பின் ராஜாவாகிய எக்லோன் என்கிறவனுடைய கையில் இந்த ஜனங்களை ஒப்புக்கு வைத்தார். ஆக இந்த எக்லோன் 18 வருஷம் அவர்களை கொடுமையாக ஆளுகை செய்தான் என்று பார்க்குறோம். ஆக இப்படி நெருக்கப்படுகிறதான நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடதுகை பழக்கமுள்ளவனாய் இருந்தான்.
அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். ஆக இஸ்ரவேல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்காக ஏகூத் என்கிற ஒரு நியாயாதிபதியை அவர் அபிஷேகம் பண்ணி எழுப்பினார். இவன் இந்த மோவாபிய ராஜாவாகிய எக்லோன் மேலே யுத்தம் பண்ண புறப்பட்டு போகிறான். என் காணிக்கைகளை கொண்டு போய் அந்த எக்லோன் அரண்மனையில் புகுந்து அவனுக்கு கொடுக்கும்போது அவனை இடது கை பழக்கமுள்ளவனாக இருக்கிறபடினால அவனை கத்தி எடுத்து அவன் விழாவில் வயிற்றில் குற்றின போது அவன் கீழே விழுந்து சரிந்து விழுகிறான். அதுக்கு பின்பு இந்த மோவாப்பியர் அவனை என்ன செய்யவில்லை, இஸ்ரவேல் மேலே யுத்தம் பண்ண வரவில்லை. இந்த எகூத் 3ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்களில் பார்க்கும்போது எப்ராயிம் மலை தேசத்தில் வந்து எக்காலத்தை ஊதி ஜனங்களை கூட்டுகிறதை பார்க்குறோம். 3:26. அவர்கள் தாமதித்துக் கொண்டிருந்த பொழுது ஏகூத் ஓடிப்போய் சிலைகளுள்ள இடத்தை கடந்து சேயிராத்தை சேர்த்து அனுப்பினான். அங்கே வந்த பொழுது எப்ராயிம் மலையில் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனோட கூட மலையிலிருந்து இறங்கினார்கள். அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்கள் பகைஞராகிய மோவாப்பியரை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்றான். அவர்கள் அவனை பின்தொடர்ந்து போய் மோவாப்புக்கு எதிரான யோர்தான் துறைகளை பிடித்து ஒருவனையும் கடந்து போக ஒட்டாமல் அக்காலத்தில் மோவாப்பியரில் ஏறக்குறைய 10,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் புஷ்டியுள்ளவர்களும் பராக்கிரமசாலிகளுமாய் இருந்தார்கள். அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. இப்படியே அந்நாளில் மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது. அதனாலே தேசம் 80 வருஷம் அமைதலாய் இருந்தது. ஆமாம், ஏகூத் எழும்பி மோவாப்பின் ராஜாவாகிய எக்லோனை பட்டயத்தினாலே கொன்று அவனை வீழ்த்தி விட்டு ஓடி வந்தபோது எப்ராயிம் மலை தேசத்தில் இருந்து அவன் ஜனங்களை எக்காலம் ஊதி கூப்பிட்றான். அவன் பின்னால் ஒரு பெரிய சேனை வருகிறது. அப்படிப்பட்டதான 10,000 பேரை வெட்டி பலசாலிகளெல்லாம் தாழ்த்தப்பட்ட போது தேசம் அவன் கையில் 80 வருஷம் அமைதலாக இருந்தது. 80 வருஷம் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். அந்த நாட்களில் யெகூத் முதிர் வயதவனான போது இங்கே சம்கார் என்கிற ஒரு மனிதனை தேவன் எழுப்பினார். அவன் அவர்களை ரட்சித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலை மீட்டு ரட்சித்தான். ஆகவே தேசம் 80 வருஷம் அமைதலாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவன் வந்து அபேசிரனாகிய யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். இந்த ஜனங்கள் சோரம் போன போது கர்த்தர் மீதியானியரின் கையில் இஸ்ரவேலரை ஒப்பு கொடுத்து விட்டார். அவர்கள் 7 வருஷம் அவர்களை கடினமாக ஆளுகை செய்தார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே பார்க்கலாம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். ஆக மீதியானியர் 7 வருஷம் கடினமாக இந்த ஜனங்களை ஆளுகை செய்தார்கள். அவர்கள் மீதியானியர்கள் இஸ்ரவேலர்கள் விதைக்கிற விதைப்பை அவர்கள் வளர விட்டு அறுக்கிற பலன் வந்தபோது அறுத்திருப்பார்களானால் அதை கொள்ளையிட்டு போயிடுவார்கள். இப்படி பயங்கரமான ஒரு கொள்ளையை அவர்கள் அடித்து இஸ்ரவேலனை கலங்க பண்ணி கொண்டிருந்தார். அந்த நாட்களில் இஸ்ரவேலர்கள் தேவனை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் கிதியோனை எழுப்பினார் என்று வேதம் சொல்லும். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபேசிரனாகிய யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆக ஓவாசின் ஊரில்
கிதியோனை பார்த்து சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆக கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னபோது அவன் சொல்லுகிறான், ஏதாண்டவரே, கர்த்தரோடு எங்களோடு இருந்தால் நாங்கள் ஏன் இந்த சிறுமையை அனுபவிக்க வேண்டும் என்று கேட்கிறான். 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலரை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆக இந்த கிதியோனை பார்த்து சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னார். அவன் பயந்து பயந்து தன்னுடையதான வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் அவனை பார்த்த பார்வை என்னவென்றால், அவன் ஒரு தேவனுடைய சமூகத்தில் பராக்கிரமசாலி என்று கர்த்தர் அவனை கண்டார். ஆகவே அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ இஸ்ரவேலை மீட்டு மீதியானியின் கையிலிருந்து ரட்சிப்பாய் என்று அவனை அழைக்கிறதை பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இரட்சகர்களை ஏற்படுத்தின தேவன் இந்த கிதியோனை எழுப்பி அவன் 30,000 பேரை கர்த்தர் அவன் பின்னால் கொடுக்குறாரு. கர்த்தர் சொல்கிறாரு, இந்த 30,000 பேரை கொண்டு யுத்தத்தில் ஜெயித்தா எங்கள் பராக்கிரமத்தில் ஜெயித்தோம் என்று எண்ணிக்கொள்வார்கள். ஆகவே 20,000 பேரை அனுப்பி விடுங்கிறார். அதுக்கு பின்பு 10,000 பேர் இருக்கிறாங்க. 10,000 பேரில் 300 பேரை தெரிந்து கொள்வதற்காக ஆற்று தண்ணீரில் அவர்கள் நாய் நக்கி குடிக்கிறதை போல குடித்த 300 பேரை தெரிந்து கொள்கிறார். நியாயாதிபதிகள் 7 அதிகாரம் 7 வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். ஆக 300 பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த 300 பேரோட கிதியோன் போகிறான். 300 பேர்னாலே அவன் பெரிய மீதியானியரை சங்காரம் பண்ணி ஒரு வெற்றி பெற்று வருவதை பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 8 அதிகாரம் 28வது வசனம். இந்த பிரகாரம் மீதியானரின் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. ஆக கிதியோன் கையில் மீதியானியரை முறியடித்து பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேலுக்கு தேவன் கட்டளையிட்டார். அந்த கிதியோனின் காலத்தில் 40 வருஷம் அவன் உயிரோடு இருக்கும்போது தேசம் அமைதலாக இருந்து. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உபாகம் 20 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். ஆமாம், உங்களை ரட்சிக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். மோசே கொண்டு சொன்ன இந்த வார்த்தை இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. 23 அதிகாரம் 14வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது. ஆக கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, அவர் உன்னிடத்தில் இருக்கிற அசுசிகளை பார்த்து விலகி போகாதபடி உன் பாளையம் எப்பொழுது சுத்தமாக இருக்க வேண்டும். சத்துருக்கள் உன்னிடத்தில் அவர்கள் ஜெயம் எடுக்காதபடி அவர்களை வெற்றி கொள்ள கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யோபு 5 அதிகாரம் 15வது வசனம். ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். ஆக எளியவனை அவர்கள் வாயின் பட்டயத்துக்கும் அவர் விலக்கி ரட்சிக்கிறார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களோ அவர்களுடைய சிறுமையை பார்த்து, அவருடைய நெருக்கத்தை பார்த்து, அவருடைய உபத்திரை பார்த்து கர்த்தர் இறங்கி வந்து அவர்களுடைய வாயின் பட்டயத்தை நீக்கி அவர்களை ரட்சித்தார் என்று பார்க்குறோம். சங்கீதம் 18 அதிகாரம் 3வது வசனம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஆக துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் கிதியோன் காலத்தில் அவர் பெரிய பானையில் தீவெட்டியை வைத்து எக்காலத்தை ஊதினார்கள். ஆக அவர்கள் துதித்தார்கள். துதிக்கிறதான வேளையில் அங்கே பெரிய சங்காரம் உண்டானது. துதியினாலே தேவன் ஒரு வெற்றியை அவர்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்குறோம். சங்கீதம் 20 அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர்களை ரட்சிக்கிறார். இந்த நியாயாதிபதிகள் சுமார் 13 நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்பினார்.
அவர்களை கொண்டு சுமார் 430 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களை ரட்சித்தார். ஆக அபிஷேகம் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அவர்களை எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு புதிய அபிஷேகத்தினால் நிரப்பி சத்ருவின் கையிலிருந்து, நெருக்கத்திலிருந்து, பலவிதமான போராட்டத்திலிருந்து ரட்சிக்க அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். 107 சங்கீதம் 19வது வசனம் வாசிப்போம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். ஆக தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுக்கு நீங்கி அவர்களை ரட்சிக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடையதான ரட்சிப்பு உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்தார்களோ, கர்த்தர் அவருடைய சிறுமையை பார்த்து, அவருடைய நெருக்கத்தை பார்த்து, நியாயாதிபதிகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி எழுப்பி அவர்களை கொண்டு பெரிய ரட்சிப்பை கொடுத்ததைப் போல இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களுக்கு பெரிய ரட்சிப்பை கொடுக்க, விடுதலை கொடுக்க, சமாதானத்தை கொடுக்க அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். 145வது சங்கீதம் 19வது வசனம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆக அவருக்கு பயந்து நடக்கும்போது நாம் கூப்பிட்ட நாளிலே நம்மை ரட்சிக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ரோமன் 10:13. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கடைசியாக நான் சொல்றது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இன்றைக்கு அந்நிய தேவர்களை தொழுது கொண்டவர்களையெல்லாம் கர்த்தர் புறம்பே தள்ளிவிட்டார். ஆனால் மீண்டும் அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு மேலே மனமிறங்கி அவர்களை தொட்டு ரட்சித்து அவர்களை மீட்டு கொண்டாரே. 40 வருஷம் 80 வருஷம் அவர்கள் சமாதானத்தை கொடுத்தாரே. இன்றைக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை நீ கேட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தரை நீ துதிப்பாயானால், கர்த்தருடையதான ஆபத்து நாளிலே நோக்கி கூப்பிடுவாயானால், நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளுவாயானால் கர்த்தர் உன்னை ரட்சிப்பார். எல்லா இக்கட்டிலிருந்து ரட்சிப்பார், எல்லா விதமான பலவீனத்திலிருந்து ரட்சிப்பார், எல்லா வியாதியிலிருந்து ரட்சிப்பார், எல்லா நெருக்கத்திலிருந்து உன்னை ரட்சிப்பார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உன்னை ஆசீர்வதிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புமிக்க ஆண்டவரே, எங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து எங்களை ரட்சித்தார் என்று இஸ்ரவேல் தேவனை மகிமைப்படுத்துவதைப் போல இந்த நாளில் ஆண்டவரே, உமது நாமத்தை தொழுது கொள்ளக்கூடிய யாவரை ரட்சிக்கிறவரே, நீர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை ரட்சிக்கிறவரே, உம்மை துதிக்கிற ஜனங்களை ரட்சிக்கிறவரே, நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய தேவனே, இந்த வேளையிலும் கூட தொலைக்காட்சியின் மூலமாய் நெருக்கப்பட்டதான மக்கள், உம்மை நோக்கி கூப்பிடுகிற மக்கள், உம்முடைய சமூகத்தில் தங்கள் ஆபத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்குற மக்கள், வியாதியில், துன்பத்தில், துயரத்தில், நெருக்கத்தில், ஆண்டவரே பண கஷ்டத்தில், கடன் தொல்லையில், ஆண்டவர் உபத்திரவத்தில் இருக்கிற மக்கள் உம்மை நோக்கி பார்க்கும்போது, கூப்பிடும்போது நீர் சேமத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் ஆண்டவர் அமைதலாக சமாதானமாக வாழும்படி செய்தவரே, எங்கள் மக்களை சமாதானத்தில் வாழும்படி, ஆரோக்கியத்தில் வாழும்படி, சுகத்திலே வாழும்படி, ரட்சிப்பிலே நிலைத்திருக்கபடி கர்த்தர் கிருபை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வாலிபரே வாருங்கள், உலகை கலக்குவோம், உடைந்து போன உள்ளங்களை கட்டி எழுப்புவோம். வாலிபரே வாருங்கள், உலகை கலக்குவோம், உடைந்து போன உள்ளங்களை கட்டி எழுப்புவோம். நீ எனக்கு வேண்டும் என்று இயேசு அழைக்கிறார், நீ எனக்கு வேண்டும் என்று இயேசு அழைக்கிறார். உன் கணக்கு எல்லாம் அவர் கரத்தில். எங்கு போகிறாய், எங்கு போகிறாய்? உந்தன் கரத்தில் சிலுவை கொடி, எழுந்து நின்று தூக்கி பிடி. எழுந்து வா மகனே, எழும்பி வா, எழுந்து வா மகனே, எழும்பி வா. வாலிபரே வா
எனக்காய் சென்றிடுவார் என்று தினம் நான் அலைந்தேன். என் எதிரே நீ இருந்தாய், கண்டெடுத்தேன். வா மகனே, காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. அறுவடை மிகுதி ஆட்கள் இல்லை, ஆண்டவர் போர்ப்படை தோற்பதில்லை. எழுந்து வா மகனே, எழும்பி வா, எழுந்து வா மகனே, எழும்பி வா, எழுந்து வா மகனே, எழும்பி வா, எழுந்து வா மகனே, எழும்பி வா. வாலிபரே வாருங்கள், உலகை கலக்குவோம், உடைந்து போன உள்ளங்களை கட்டி எழுப்புவோம். வாலிபரே வாருங்கள். கண்ணிருந்தும் காணாமல், காதிருந்தும் கேளாமல், இருதயத்தில் உணராமல், இயேசுவையோ அறியாமல், வாலிபரே உணர்வில்லாமல் எங்கே செல்கின்றாய்? நீ எங்கே செல்கின்றாய்? நியாயம் தீர்க்க வருகின்றாய், எதிரே செல்ல ஆயத்தமா? நியாயம் தீர்க்க வருகின்றார், எதிரே செல்ல ஆயத்தமா? எழுந்து வா மகனே, எழும்பி வா, எழுந்து வா மகனே, எழும்பி வா, எழுந்து வா மகனே, எழும்பி வா, எழுந்து வா மகனே, எழும்பி வா. வாலிபரே வாருங்கள், உலகை கலக்குவோம், உடைந்து போன உள்ளங்களை கட்டி எழுப்புவோம். வாலிபரே வாருங்கள். பாவத்தில் மடிவோரை பக்குவமாய் மீட்கணுமே, சாபத்தில் சாவோரை சடுதியாய் காக்கணுமே. திறப்பினிலே நின்று தம்பி ஜெபிக்க எழுந்து வா, நீயும் ஜெபிக்க எழுந்து வா. கதரும் ஜனங்கள் தெரியலையா, மடியும் மர்மம் புரியலையா? கதரும் ஜனங்கள் தெரியலையா, மடியும் மர்மம் புரியலையா? எழுந்து வா மகனே, எழும்பி வா, எழுந்து வா மகனே, எழும்பி வா, எழுந்து வா மகனே, எழும்பி வா, எழுந்து வா மகனே, எழும்பி வா. வாலிபரே வாருங்கள், உலகை கலக்குவோம், உடைந்து போன உள்ளங்களை கட்டி எழுப்புவோம். வாலிபரே வாருங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரன் ஜே. ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.